என்னங்க கிச்சன் வரைக்கும் வந்துட்டுக்கிறீங்க? என்னங்க வேணும் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, அதனால தான் கிச்சன் உள்ளே வந்துட்டேன். எனக்கு மல்லிப்பூ இட்லி செஞ்சு கொடுமா. என்னங்க நீங்க இப்படி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நேத்தே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இட்லி தட்டுல மல்லிப்பூ இட்லி சூடா வரும். சரி குட்டி பண்ணே. அந்த கண்ணு புருஷா, என்ன ஆமியை முன்னிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க? பசிக்குதுன்னு சொன்னல, கஷ்டப்பட்டு இந்த வேகாத வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து நான் மல்லிப்பூ இட்லி செஞ்சு கொண்டாந்துருக்கேன். ஒழுங்கா சாப்பிடு. சரிடி குட்டி பண்ணே, அதை சாப்பிட்றேன் குட்டி பண்ணே. என்னங்க ரொம்ப நேரமா நாய் மோந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மோந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இட்லியில் ஒன்றும் நான் வெடிகுண்டெல்லாம் வைக்கலங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குட்டி பண்ணே, மல்லிப்பூ வாசனையா இருக்கே. அடலூசு புருஷா, மல்லிப்பூ இல்ல மல்லிப்பூ வாசனை வராம பெனாயில் வாசனையா வரும். அடலூசு புருஷா, நேத்தே உங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் ஆந்த கண்ண புள்ளிக்கு மல்லிப்பூ இட்லி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மல்லிப்பூ இட்லி செஞ்சு வைமான்னு சொல்லிட்டு. சரி நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பட்டுன்னு ஒரு ஐன்ஸ்டைன் மாதிரி எனக்கு ஒரு அறிவு வந்தது. உடனே ஓடிட்டேன் பையன் தூக்கி கடைக்கு. ஓடனா ஓடிட்டே இருந்தேன். கடையை நெருங்கினேன். 1 கிலோ மல்லிப்பூவும் 1 கிலோ இட்லி அரிசியும் வாங்கிட்டு தெரு பக்கமும் ஓடோடி வந்தேன். வந்து வந்து என்ன பண்ணுவேன், அந்த கணக்கு புருஷா, 1 கிலோ மல்லியும் 1 கிலோ இட்லி அரிசியும் வாங்கி வந்து கிரைண்டர்ல போட்டு அரை 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 அரைச்சு தள்ளிட்டேன். அரைச்சு தள்ளி எடுத்து புளி கமிச்சு ஒரு இட்லி தட்டை எடுத்து இட்லி ஊத்தி உனக்கு கம 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 இட்லி ஊத்தி கொடுத்தா நீ நடனா மோந்து பாத்துக்கின்னு மூக்கால எழுதிட்டு இருக்க அந்த கண்ணே.